ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபெட் ரேட் வந்து கட் பண்ணாங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்கு எந்தெந்த செக்டர்லாம் வந்து மேலே போகும் அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக கம்மியான ரிட்டர்ன்ஸ் வந்து எந்த செக்டர் வந்து கொடுத்துருக்கு அதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதில் போய் இது மாதிரிலாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மணி கண்ட்ரோல்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை ஏற்றிக்கிட்டிங்கன்னா 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டிகேட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இது காட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, நிஃப்டி 100, அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி செக்டரை வைஸ் காமிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரு, பேங்க் செக்டரு, அப்புறம் எஃப்எம்என்ஜிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ், இது மாதிரி தனித்தனி செக்டராக காட்டும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 இயர் நீங்கள் வச்சுக்கிட்டு எது வந்து கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 1 இயர்க்குள்ளே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி செக்டராக பற்றி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸு அதில் எது 20% கீழே அதுவும் இல்லாமல் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அந்த செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் அண்டர் வேலிடாக இருக்குதுன்னு நம்மளே நினச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சோண்டு ஏறின மாதிரி காமிச்சிருக்கு ஐடி செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ ப்ரைவேட் பேங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இதோட பிஎஸ்சி பேங்க்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுளாகவே ஆகியிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 100% ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்னு நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, அதாவது நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கில் வந்துட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குங்கிறத காமிக்கும். அதில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி இது மாதிரி நிறையா பேங்க் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வாய்ப்புலாம் கிடச்சிது. கோட்டக் மஹிந்திரா பேங்க்னால் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 52 வீக் லோனாக போணுச்சு. அப்போலாம் யாருன்னா வாங்கினீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வாங்கிட்டு செல் பண்ணிட்டேன் 150 ரூபா ப்ராஃபிட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்துட்டு நல்லா கீழே போணுச்சு. ஒரே நாளில் நிறையா பர்சன்டேஜ் கீழே போணுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி பெஸ்ட்டு பேங்க் தான் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா லாங் டைமில் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதனால தான் நிறையா ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்கேன். ஐடிஎஃப்சி பெஸ்ட்டு பேங்க்கு வாங்காமல் ஐடிஎஃப்சி லிமிட்டட் ஷேர்ஸ் தான் நிறையா வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா மெர்ஜர் ஆகும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் கிடைக்கும். அதனால தான் வந்துட்டு ஐடிஎஃப்சி லிமிட்டட் வாங்கியிருக்கேன். நீங்களும் ஐடிஎஃப்சி பெஸ்ட்டு பேங்க் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி லிமிட்டட் அந்த ஷேரை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் மெர்ஜர் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஆர்பி ட்ராச்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சோண்டு லாபம் கிடைக்கும். அதாவது 5% கிட்டே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பேங்க்கோட பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா செக்டர் பியோட அது நிகர வேல்யூவில் தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூவில் தான் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. 70 கிட்ட போணுச்சு இந்த ஸ்டாக் வந்து. அப்போலாம் யாரெல்லாம் வாங்கினீங்கன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 6 மந்த் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்கும். லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராகவே ஒரே இதில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 70 90 கிட்ட தான் ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து வெடித்து சிதற போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்லாம் எப்போலாம் மேலே போகுதோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி பெஸ்ட்டு பேங்க்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற என்ன செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்ச நாளாக 1 வீக்காக பார்த்தீங்கன்னா மேலே போய்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படித்ததையும் கடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்இஎல் டெக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கி இருந்துச்சு. ஐயிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கி இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் மேலே போயிருக்கு. அதே மாதிரி தான் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும்போதுலாம் வந்து ஒரு 10% கிட்ட கிராஸ் ஆகி கீழே கிடந்துச்சு. அப்போலாம் யாரெல்லாம் வாங்கினீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரீசெண்டாக கூட ரொம்ப கிராஸ் ஆனிச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கிராஸ் ஆனிச்சு. அப்போதைக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். இன்னமும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்இஎல் டெக்னு பார்த்தீங்கன்னா இதையே நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கின ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்இஎல் டெக் தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை தராங்க இந்த ஹெச்இஎல் டெக் பார்த்தீங்கன்னா. அதனால தான் இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலான்னு சொல்கிறேன். வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 25% காட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா 6 மந்த் ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3% தான் காட்டுது. இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கிட்டு ஒரே ப்ரைஸில் தான் மேலேயும் கீழேயும் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டு, அதுவும் இல்லாமல் ஃபெட் ரேட் வந்து கட் பண்ணாமல் இருக்காங்க. அது எப்போ கட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக் மேலே போகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு இது பேட்டர்ன் மாதிரி ஒரு கோடு மாதிரி சப்போர்ட் மாதிரி நான் ஒரு கோடு போட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டில் வந்ததுக்கப்புறம் உடனே மேலே போயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் எல்லாமே மேலே போகும். இதுவும் மேலே போயிடுச்சு. கரெக்டாக அப்போதைக்குன்னு பார்த்து கரெக்டாக சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக மேலே போயிடுச்சு. அப்போதைக்கு சப்போர்ட்டை பற்றி யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நல்ல லாபம் கிடச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்போல்லாம் இந்த 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு இந்த ஹெச்இஎல் டெக் ஸ்டாக்கு. இப்போதைக்கு நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்களே அனலைஸ் பண்ணி வாங்கலாமா வேணாமாங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே
இப்போ வாங்கினோம்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அதோட ஹை போணுச்சுன்னா எவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஹை போனாலே 20% தான். ஆனால் நீங்கள் சப்போர்ட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்கும். யாரெல்லாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த ஸ்டாக்லாம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐடி செக்டரில், அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. டாடா, பை பை, see you.